கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். சுவாசத்துல பிரேமாத்தாருன்னு சுபப்பத்தல பிரிகன்னா இந்த நாளிலேயும் கர்த்தர் எங்களை ஆச்சரியமாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். உன்னாசி தவசம் தாச அப்ப விஷ்மித்தலச மகப்பேன்னு சிட்டினவா இன்னைக்கு ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. உன்னாசி மேதாச அப்படி உபதேசாக்கு தேனவா நீங்க மாற்கு 13வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா மார்க் දා 3 වෙනි පරිච්ඡේදය බලවනම් நீங்கள் 34வது வசனம் சொல்லுது, 34 වෙනි වචනය කියනවා ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருது. ඒ වනාහි තමාගේ දාසයන්ට බලයද එකිනෙකාට තම තමාගේ වැඩදදී අවදිව සිටින්නයි දොරටු පාලකයාට අනදී තමාගේ ගෙදරින් පිටත්ව ගොස් අන් රටකට නැතිව සිටින මනුෂ්‍යයෙකුට සමානය. இந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க, ස්ථානය කියනවා எஜமான் தாங்க வேலைக்காரவங்களுக்கு வெளியே போகும்போது சில வேலைகள் சில பொறுப்புகளை கொடுக்கிறார் என்று சொல்லப்படுது. එළියේ ඇවිල්ලා වැඩට යනකොට සමහර කයට සමහර ඒ වගකීම් දෙනවා කියලා. அதே போல அவங்க அந்த வேலையை செய்யணும், கரெக்டா பார்த்து கொள்ளணுங்கிற எதிர்பார்ப்பு எஜமான கிட்ட இருக்கும். ඒ රැකියාව හරියට කරයි කියන ඔය බලාපොරොත්තු ඇවිල්ලා නායකයාට තිබේ. இன்னைக்கு நமக்கும் அநேக வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. අපිටත් එවැනි ගොඩක් වැඩ දී තිබෙනවා. அநேக பொறுப்புகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඒ ගොඩක් ඒ වගකීම් අපිට දී තිබෙනවා. அப்ப இன்னைக்கு நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்யறோமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். එතකොට අපි අපේ වැඩේ අරියාකාරව කරනවාද කියලා අපි සිතා බලමු. அவங்க வேலையை அவங்க கரெக்டா செய்ய வேண்டும். එයාලගේ වැඩේ එයාලා අරියාකාරව කළ යුතුයි. இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட ஒரு வேலை ஸ்தலத்துல ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். රැකියා කරන ස්ථානේ කුමක්කෝ වැඩක් දී තිබෙන්න පුළුවන්. அது மாத்திரமில்ல, வீட்டுல குடும்பத்துல ஏதோ ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கலாம். පවුලේ නිවස් තුළ කුමක්කෝ වගකීමක් ඔයාලා දී තිබෙන්න පුළුවන්. சர்ச்சில் ஊழியங்கள்ல ஏதோ ஒரு பொறுப்பு ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். සභාවේ සේවයන් තුළ කුමක්කෝ වගකීමක් ඔයාලා දී තිබෙන්න அதை පුළුවන්. நாங்கள் உண்மையாய் செய்கிறோமா ඒ දේ අපි අවංකව කරනවද? என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். ඒ දේ ගැන අපි සිතා அதை බලමු. கரெக்டா செய்யணும் என்கிறதை எங்கள் பிதாவானவர் எதிர்பார்க்கிறாரு. ඒ දේ අරියට කරන්න ඕනේ කියනව දේ අපේ පියාණන් වහන්සේ ඒ දේ ஒரு බලාපොරොත්තු වෙනවා. கணவனா மனைவியா ஒரு அந்த பொறுப்பை செய்யறீங்களா? ස්වාමී පුරුෂයා භාර්යාව ලෙස ඒ වගකීම අරියා தாய் කරනවද? தகப்பனா ஒரு அந்த பொறுப்பை செய்கிறோமா? මව පියා ඇවිල්ලා ඒ වගකීම අරියාකාරව කරනවද? பிள்ளைகளாய் சகோதர சகோதரிகளாய் நம்ம சில காரியங்களை செய்கிறோமா? දරුවන් සහෝදර සහෝදරයන් ඇටිට අපි ඒ වගකීම අරියාකාරව உங்களோட කරනවද? ஜப் நீங்க வேலை செய்ற இடத்துல சரியா சில காரியங்களை உங்களுக்குரியத கரெக்டா பண்றீங்களா? රැකෑ කරන ස්ථානයේ ඔයාලා දුන්නා වගකීම අරියාකාරව කරනවද? சபையிலேயோ நீங்க ஊழியத்திலேயோ உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு ஒழுங்கா கரெக்டா பண்றீங்களா සභාවේ සේවයන් තුළ ඔයාලා දුන්නා දේ අරියාකාරව என்பதை කරනවද? கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருப்பார். ඒ දේ උන්වහන්සේ බලමින් සිටිනවා. நாங்க பொறுப்புல கரெக்டா இருக்கிறோமா இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். අපි දුන්නා වගකීම තුළ අපි අරියාකාරව ඉන්නවද කියලා අපි அந்த සිතා බලමු. வேலையை நாங்கள் உண்மை உத்தமமாய் செய்கிறோமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ඒ වැඩේ අපි උතුම් අවංකව කරනවද කියලා අපි සිතා நாங்க බලමු. எந்த நிலைமையில நானும் நீங்களும் இருக்கிறோம். කොයි වාර්තාවනය තුළද සිටින්නේ? இன்னைக்கு நீங்க உங்களை சிந்தித்து பாருங்க. ඔයාලා සිතා බලන්න. இன்னைக்கு நீங்க அவங்க வேலையை அவங்க கரெக்டா செய்ய இன்னைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். එයාලගේ රාජකාරිය අරියාකාරව කරන්න එයාලා කැප அப்படி කළ செய்யும் போது වගේ කරනකොට கர்த்தர் அந்த உண்மைத்துவத்தை பொறுப்புள்ள தன்மையை பார்த்து උන්වහන්සේ ඒ අවංකව කරන්නා උදේ நீங்க බලලා செய்யற காரியத்தை பல்மடங்கு ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ඔයාලා කරන්නා උදේ ඇවිල්ලා දහස් ගණන් උන්වහන්සේ ආශිර්වාද அதான் சொல்லுது, කරයි. கொஞ்சத்துல நாங்க உண்மையா இருந்தாலே පොඩි දෙයක අපි අවංකව සිටියා නම් கர்த்தர் அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பாங்க. ඒ ලොකු ඒ අධිකාරියෙක් ලෙස උන්වහන්සේ அப்ப තබයි. இன்னைக்கு நாங்க கொடுத்த அந்த கொஞ்ச பொறுப்புல அந்த வேலையை கரெக்டா செய்ய எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ඒතර අපි දුන්නා වූ ඒ වගකීම අපි හරියට කරන්න අපි කැප ஏன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெருக்கம் இல்ல? ඇයි යාලගේ ජීවිතේ ஏன் වර්ධනයක් ஆசீர்வாதம் இல்ல? නැත්තේ? ඇයි நம்மள ආශිර්වාද නැත්තේ? கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டா பண்ணாததுனால. ඒ දුන්නා වූ රාජකාරිය හරියට කරන්න නැති இன்னைக்கு නිසා ஒப்பு கொடுப்பீங்களா? කැප කරනවද? கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாரு. සැබවින්ම උන්වහන්සේ ආශිර්වාද කළා උසස් කරයි. எங்கள் அன்புள்ளவரே, ප්‍රේමන්ත இன்னைக்கு யாரெல்லாம் தங்க வேலையை நாங்க
சரியா செய்யணும், பொறுப்புல சரியா இருக்கணும்னு ஒப்பு கொடுத்தாங்களோ මේ දවසේ කවුරු කවුරු මට දුන්නා වැඩේ මං අරියාකාරව ඉන්න ඕනේ කියලා කැප කරනවාද? அவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்க ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. එයාලගේ ජීවිතය බොහොම ආශිර්වාද කරලා වර්ධනයක් ඇති කරන්න. இன்று முதற்கொண்டு அவங்க வாழ்க்கையில அவங்க வேலையில கரெக்டா இருக்க உதவி செய்யுங்க. අද පටන් එයාලා දුන්නා වගකීමකුල අරියට සිටින්න බොහොම උපකාර කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණන්. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.